வந்தாச்சுங்க, ஒரு வழியாக வந்தாச்சு. டோய் புய் காம்போசிட் விசிட் சென்டர், அந்த கேம்பிங் சென்டருக்கு வந்துடுச்சு. இங்கே சில கேம்ப்ஸ்லாம் ரெடிமேடாக இருக்குது. நல்லாயிருக்கு வியூ, சரியான வியூ, செம்ம கிளைமேட்டுங்க. 2 மணி ஆனால் பயங்கரமாக குளிருது, நல்ல ஃபீல். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி, ஓப்பன் ரெஸ்டாரண்ட் லைக் தட். அந்த இடத்துல பின்னாடி ஒரு நல்ல வியூ பாயிண்ட், கீழே நிறைய கேம்ப்ஸ் இருக்குது. நான் உள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறதில்ல, அதனால் என்கொயரியும் பண்ணலை. ஜஸ்ட் பார்க்கணுன்னு தோணுச்சு. எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். இவங்க எல்லாம் வந்து இங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கே டென்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கிறவங்க. நான் ஜஸ்ட் வந்தேன், பார்த்தாச்சு. இங்கேருந்து இதுக்கு மேலே ஒரு வில்லேஜ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கும் மேலே ஆக்சுவலாக இதான் டெட் எண்டுன்னு நினச்சிட்டு இருந்தால், நான் இதுக்கும் மேலே ஒரு வில்லேஜ் இருக்கான். அங்கேயும் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. பார்த்துட்டு அப்புறமா கிளம்பிடுவோம். வந்தாச்சு. திரும்ப இன்னொரு முறை போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ பார்த்துட்டே கிளம்பிடுவோம். வந்தாச்சுங்க, மாலையிலிருந்து கிளம்பி ரொம்ப நேரமாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த புத்தர் கோவில் அங்கே தான் வந்தாச்சு. வந்துட்டு போயிட்டுருக்கோம். நிறைய பேர் பைக்லேயே மேலே வந்துட்டாங்க. ஆனால் எந்த ரோட்டில் இருந்தாங்கன்னு தெரியல. இங்கே ஸ்டெப்ஸ் தான் இருந்தது. நான் அங்கேருந்து பார்க்கும்போது யாரோ 2 பேர் பைக்கில் போயிட்டு இருந்தாங்க. எந்த பக்கம் போயிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த ஏரியாவில், இந்த கண்ட்ரிஸ்லலாம் தாமரைப்பூ கடவுளுக்கு காணிக்க வைக்கிறாங்க. ஸோ லாட் ஆஃப் ஹேண்டிகேப்ட் மெட்டீரியல்ஸ், லோக்கல் ப்ராடக்ட்ஸ். இந்த ஐஸ்கிரீம்ஸ் கொஞ்சம் லாட்ரின்னு நினைக்கிறேன். இஸ் திஸ் லாட்ரி? ஓகே. நல்லா இருக்குங்க. நான் சோலோ வந்தது ஒரு விதத்தில் நல்லது. எந்த பொருளுமே வாங்கக்கூடாதுன்ற மைண்ட் செட்டில் இருக்கேன். லோக்கலில் இந்த ஷாப்ஸ்லாம் பார்த்து தான் கண்டிப்பாக வாங்கிட்டு தாங்க போயிருப்பேன். கொஞ்சம் பாருங்களேன் அந்த கிளான்ஸ். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தா கண்டிப்பாக வாங்கணும் தாங்க தோணும். வாவ், செமங்க. இங்கே அந்த கருடர் உருவத்தில் ஒரு ஒரு கடல் உருவ வழிபாடு இருக்குங்க. இந்த மூக்கு கூர்மையா நல்லா இருக்கு. இங்கேயே நான் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தேன், அந்த ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே, கிளம்பும். ஓ இன்னும் உயருங்க, ரொம்ப உயருங்க. அங்கே பாருங்க, கண்ணுக்கு தெரிஞ்சு அவ்வளோ தூரம், அதுக்கு மேலே எவ்வளோ தூரம் தெரியல. ஓ வந்தாச்சு, ஒரு வழியாக வந்தாச்சு. ஃபாரினர்ஸ் 30 பட் டிக்கெட் வாங்கி தான் போக முடியும். லோக்கல் பீப்புளுக்கு தாங்க இங்கே ஃப்ரீ, நமக்கு கிடையாது. நம்ம இங்கே லோக்கல் கிடையாது. இதை மட்டும் தெளிவாக இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. மற்ற எல்லா இடத்துலையும் தாயில் போட்டு, இங்கே மட்டும் சேஃப். டிக்கெட் வாங்கிட்டு போவோம். இதுதாங்க அந்த டிக்கெட். ப்ரமோதி டோய் சுதீப், டிஓஐ டோய் அப்படிங்கிறது வந்து மலையை குறிக்குதுன்னு நினைக்கிறேன். 35 பஸ் வாங்கியாச்சு. அப்படியே உள்ளே போகலாம். இன்னும் எவ்வளோ தூரம்? ஓ தேங்க்யூ. இங்கே செக் பண்ணி வாங்கிட்டாங்க.
ஏதாவது எக்ஸிட் பண்ணிட்டு இருக்கா தப்பு. ஷூஸ் நாட் அலோட் ஆஸ் யூஷுவல். இங்கேயும் அதே மாதிரி தாங்க. கோவில்னால் ஒரு கஃபே இருக்குது. இந்த பக்கம் பெரிய பெரிய கஃபேஸ் தான் இருக்குது. நீஸ் முட்டி தெரிகிற மாதிரி, ஷோல்டர் தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாது. வழக்கம் போல் தாமரை பூ சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஷூ ரிமூவ் பண்ணிட்டு கிளம்பும். ஷூ ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த ராஜாவுடைய ஃபோட்டோ ஐலாண்ட் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருக்க முடியுது. இந்த ஊரில் ஃபேமஸான துறவி போல இருக்குது. ஒருத்தர் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் இருக்காங்க லிஸ்ட்டில். தாயில் எழுதியிருக்கு. ஸோ புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் இல்லை சுத்தமாகவே கஷ்டம். நல்லா இருக்காண்ணா டிசைன், அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. போட்டோ பாருங்க. நோ ஷாட், இதெல்லாம் பர்மிஷன் கிடையாது. போக வேண்டியதான். இன்னும் ஸ்டெப்ஸா முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். ஓகே, நம்ம ஊரில் 63 நாயன்மார் மாதிரி சுற்றி சுற்றி வித்தியாசமாக புத்தரை வேறு உருவத்தில் வேறு ஷேப்பில் வழிபட்டுருக்காங்க. இது எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது இந்த மாதிரி ஒரு செட்டப். லைனாக இருக்குது பாருங்கள். ஓகே, இதுதாங்க மெயின் கோபுரம். கலெக்ஷன் ஷேப்லேயே இருக்குது பாருங்களேன். இது ஒன்று நல்லா இருக்கு. ஓ, தெளிவாக போட்டிருக்கு பாருங்க. டொனேட் ஃபார் ஃபவுண்டேஷன், பில்டிங் டெம்பிள், டொனேட் ஃபார் மாங்க். ஜெர்மனியில் கோயில் கட்டுறதுக்கு, இது மாங்குக்கு, இது ஏதோ டெம்பிளுக்கு. ஓ, எக்கச்சக்கமாக இருக்குங்க. 100 கணக்கில் உண்டியல் தனித்தனியாக போட்டிருக்காங்க. நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறது எதுக்கு அப்படிங்கிறது நம்மளே முடிவு பண்ணிக்கலாம், எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இங்கே சில பேர் எழுதவும் செய்கிறாங்க. ஓ, இங்கே பாருங்க, நம்மளே எழுதிட்டு போகிறாங்க. டொனேஷன் அவங்க நம்ம எவ்வளோ அமௌண்ட் போகணும் நம்மளே எழுதிட்டு போயிடலாம். ஓகே, சாமி கும்பிட்டுருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். உண்டியல் ஃபுல்லாகிடுச்சு. ஓ, இது ஹாஸ்பிட்டலுக்கான உண்டியல் ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லாக இருக்கு பாருங்க. அந்த மெயின் கோபுரம், கோல்டன் பிளேட்ஸ். இங்கே பாருங்களேன், புத்தர் பள்ளிகொண்ட பெருமாள் மாதிரி படுத்துட்டு இருக்காரு. இந்தியை தவிர வேறு எந்த நாட்டிலையும் கோவிலில் ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே நிறைய பேர் ஃபாரினர்ஸ் வராங்க, நான்வெஜ் சாப்பிட்டும் வந்திருப்பாங்க. இங்கேருந்து தான் வெஜ்ஜே கிடைக்க மாட்டேங்குது. வெஜ் ஆப்ஷனாக ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க நான்வெஜ் சாப்பிட்டு உள்ளே வரலாமா?
அப்படிங்க தெரியல, யாரும் கேட்கவும் மாட்டுறாங்க. எக்கச்சக்கமான உண்டியல், நிறைய உண்டியலை பார்க்க முடியுது. நான் வியட்நாமில் ஓப்பனாக வெளியில் வச்சுருப்பாங்க, இங்கே எல்லாத்தையும் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே அரசருடைய ஃபோட்டோ தாங்க இருக்குது ரூபாய் நோட்டுகளில். அங்கங்கே ப்ளே பண்ணுறாங்க, டிஸ்டர்ப் பண்ணணும். உண்மையான யானத்தோடைய தந்தம், உண்மையான யானை தந்தாங்க. ஓகே, அவங்களுடைய வழிபாட்டு முறை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஆனால் நல்லாயிருக்கு. டொனேஷன் பாக்ஸில் நிறைய பணம் இருந்துச்சு. ஓ, மாங்ஸ்லாம் உட்காந்து பூஜை பண்ணக்கூடிய இடம், லைக் தட். தேங்க்யூ. அவரே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது பாருங்கள். ஓ, புத்தர், அதில் பெண் வடிவில் ஒரு புத்தர். இங்கே போனாலும் சுற்றி அந்த கோபுரம் தாங்க வருது. வியட்நாமில் மட்டும் இல்லைங்க, தாய்லாந்துலேயும் பெண் உருவத்தில் புத்தரை பார்க்க முடியுது. இதுக்கப்புறமும் முடியும்னு நினைக்கிறேன். நிறைய உள்ள ஃபோட்டோஸ் இதெல்லாம் நம்ம ஊரில் இப்போ காமன் ஆகிடுச்சு, ஃபோட்டோஸ் எடுக்குது. ஏதோ டொனேஷன், எக்கச்சக்கமான டொனேஷன், லைனாக டொனேஷன். சில்வர் கேஸ் 15 கிலோ 600 கிராம் போட்டிருக்காரு. என்னோடய வெயிட் உள்ளே இருக்கிறது வெள்ளி தான். அப்போ இங்கே இருக்கிறப்ப வெள்ளி தானா? எஸ், வெள்ளி தான். வெள்ளி பாத்திரம் 15 கிலோ 600 கிராம். ஓகேங்க, இருட்ட போகுது. நான் மலையிலேருந்து இன்னும் கீழே இறங்க வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. இறங்கி அப்படியே போய்டும். ஓகே, ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்தாச்சு, போயிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இந்த இடத்துல இந்த டொனேஷன் பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதில் போயிட்டு நம்ம விருப்பப்படுற அமௌண்ட்டை போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பூ எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு போய் உள்ள பூஜை பண்ணிக்கலாம். நான் நினைக்கிறேன் இந்த பூ அப்படியே ரொட்டேஷன் முறையில் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து உள்ளே போயிட்டு திரும்ப குரூப்பாக கொண்டு வந்து இங்கே வச்சுறாங்க, திரும்ப இவங்க காசு போடுறாங்க, அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. இது ஒரு ரொட்டேஷனாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம விருப்பற அமௌண்ட்டை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு போனாங்க, பார்த்தேன். பாருங்களேன், இப்போ ஒருத்தங்க போகிறாங்க, காயின் போடுறாங்க, பூ எடுத்துக்கிறாங்க. எத்தனை பூ வேணுமோ எடுத்துக்கலாம், நம்ம விருப்பம் தான். சில பேர் பணமே போடாம கூட எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓ, இதில் செலெக்ஷன் வேறையா? ஓகே, கிளம்பலாம்.